நீ வந்து ஆட ஆரம்பிச்சதான் என் ஒயிலாட்டத்துக்கு உசுரே வருது. உண்மையில நானும் உசுரையே வச்சிருக்கேன். என் கூட சேர்ந்து ஒரு ஆட்டம் போடக்கூடாது ஐயா? திருவிழாவே களை கட்டிரும் இல்ல? கட்டும் கட்டும். இந்த பாரு, என் கூட ஆடுற உரிமை என் சிந்தாமணிக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. தெரிஞ்சுக்க. தொடர கிட்ட வேலை வச்சுட்டா இங்க நடக்கிறத வேற. ஆமா, என்ன நடக்கும்? கல்யாணம் தான். இங்க அப்பனா தெல்லாத பையன் போனா போட்டு உனக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு பார்த்தேன். கையை பிடிச்சது சொல்லு, நான் தான் தனி வச்சுனேன். அதான் என் அண்ணனே சொல்லிருச்சு. இன்னும் பேசாமே நிக்கிறிய வாயா? என்னைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என் சிந்தாமணிக்கு மட்டும்தான் இந்த பொண்ணுமணி சொந்தம். அவளை தவிர வேற எவருக்கும் என் மேல படக்கூடாது. சிந்தாமணி வாய்க்கிலேயே பேசுறியா? அவன் என்னன்னா பட்டணத்துல எவன் கூட படுத்துட்டு இருக்காளா? தப்பா பேசல. சோறு திங்க கூட வாய் இருக்காது. பொண்ணுமணி. என்னமாமா? வா. உட்கார். என்னமாமா விஷயம்? என்னமாமா இது? பார்த்தா தெரியல. என்னென்ன காத்து கருப்பு அடிச்சிருக்கு. இதுல போய் கிட்டிக்கிட்டு இருக்க. காத்து கருப்பு அடிச்சிருந்தா வேப்பரை அடிச்சு வரணும். உன் மூளை சூடு முன்கோவமும் நான் வெட்டியோட சந்தன போட்டு அடங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் 48 நாள் விரதம் இருந்து மாசாணியம்மன் கோயில்ல மந்திரிச்சு தாயத்தை வாங்கி அந்த இதை கட்டி விட்டதுக்கு அப்புறம் கண்ட இடத்துல கை நீட்டினேன். உனக்கு ஒண்ணு ஆகாது. உன் மாமா உசுரோட இருக்க மாட்டான். ஆமா, என்னது பெரிய பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு? இனிமே எவனாவது என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, அவன் மேல கை வைக்க மாட்டான். போதுமா? பைசாவை என்ன பேசுறேன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு. எல்லாம் ஒரு நல்லதுக்காக தாண்டா. அது கிடக்குது. இனிமே நீ என்ன வேணா செய்ய பண்ணு. இந்த மாதிரி எல்லாம் பேசாத. மாமா, என்னடா இதையும் மீறி எனக்கு கோவம் வந்தா என்ன பண்றது? உன் மாமா மேல நீ வச்சிருக்கிற பாசம் பொய்ன்னு அர்த்தம்டா. நேற்றுக்கு திருவிழாவில் நீ போட்ட போடல பெத்தரக்காரி அவங்க அண்ணன் ஊரை விட்டே ஓடிட்டாங்க. பொண்ணுமணி அவங்க கிடக்குறாங்க நாச்சி. ஆமா, கட்டிக்க போற மாப்பிள்ள பொண்ணுக்கு விரல சொடக்கு எடுத்து பொருத்தம் பாப்பீங்களாமே. அது மாதிரி எனக்கு சிந்தாமணி எத்தனை பொருத்தம் இருக்கு பாருங்க. குடுக்கைய சுண்டு விரல சொடுக்கு வந்துருச்சு. சொத்து சுகத்தோட பொண்ணு கிடைப்பா. மோதல் விரல சொடுக்கு வந்துருச்சு. முகலட்சணமான பொண்ணு கிடைப்பா. நடுவிரல்ல வந்துருச்சு. நெடு நெடுன்னு வளர்ந்துருப்பா. 4 5 6வது 7வது 8 9. ஆஹா, ஒரு மாப்பிளைக்கு 9 பொருத்தம் அமையறதே பெரிய கஷ்டம். 10வது பொருத்தம் அமைஞ்சதாக யாருக்கு சரித்திரமே கிடையாது. எனக்கும் சிந்தாமணிக்கும் 10 பொருத்தமும் இருக்கும். எடுங்க. இருக்கட்டும், எடுங்க. வரலன்னா வரும். வரலன்னா வரும்ன்றல்ல. அப்ப என் விரல எடுத்துட்டுமா? அடே எடுங்கன்றா. சீக்கிரம் வா.
குளத்தை கூட்டுறது என்னடா அதான் இத்தனை பேரை மொத்தமா கூட்டு வந்திருக்கிய இதுல யாராருக்கு சேவிங்க யாராருக்கு மொட்டை ஐயோ அவங்க அது வரல ஒரு குழந்தை பிறந்ததுக்கு ஜாதகம் பார்த்து பேர் வைக்க சொன்னீங்கல்ல அது சன்மானம் கொடுக்க வந்திருக்காங்க. அப்படியா இத குடி ஐயா குடுங்கய்யா என்னாச்சு? சித்தப்பு நான் சன்மானம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்படி சக்கையா புடிவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏண்டா உங்ககிட்ட நான் என்னென்ன பேர் வைக்க சொன்னேன்? குப்பை சுப்பை முடியன்னு வைக்க சொன்னீங்க, அது பேர் நல்லா இல்லையா? நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க, பாறைன்னு சொன்னேன். அதுவும் நல்லா இல்ல, நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க, குறுக்குன்னு வச்சுட்டேன். அதுவும் நல்லா இல்ல, காதல் நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லு சொன்னாங்க, நான் குச்சின்னு வச்சுட்டேன். ஏன் கடப்பாரின்னு சொல்ல வேண்டியதானே? அது காதல் நுழையாத. அப்ப வாயில் நுழையிற மாதிரி பேர் சொல்ல சொன்னா வாழைப்பழம் சொல்லுவியா? ஐயோ அதுன்னு சொன்னனே. அவனை விட்டுருங்க, விட்டுருங்க. சுமார் தம்பி, பிறந்த அன்னைக்கே இதை அப்பனே ஆத்தாளை தின்னு பிடிச்சு கூட இருந்தே தினம் என்ன தின்னுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். வாடாங்க, உன்னை அடிக்க மாட்டேன், வாடா பொடி தர்றான் கத்தி ஏறா ஒக்கா மகனே பாம்பா தம்பி, பாம்பா, ஐயோ பாம்பா. பொண்ணுமணி டாக்டர் சிந்தாமணி நலமா இருப்பீங்கப்பா. இவ்வளவு சாதாரணமா சீக்கிரம் சீக்கிரம் படி. என்ன வேற ஓடு போப்பா. படி. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி எழுதியது. மாமா, நான் பரிச்சை முடிந்து ஊருக்கு வரும்பொழுது உன்னை பத்தி கிண்டல் பண்ணின 5-6 கோழிகள் என் கூட வர்றாங்க. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன கிண்டல் பண்றவங்க தான் உனக்கு சந்தோஷமா போட்டனா? வேலை படி. உங்களுக்காக கவருக்குள்ளே சில படங்கள் வச்சிருக்கிறேன். எங்கடா அது? கவருக்குள்ளன்னு போட்டிருக்குல்ல, இது என்னது? வேலை படி. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி எழுதுவது. இதெல்லாம் எதுக்கு அமைச்சது? அதுல இருந்து படி. அந்த படங்களை நன்றாக பார்க்கவும், உடனே அப்பாவை சத்தியமங்கலத்துக்கு கூட்டிக் கொண்டு போகவும், இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே கோட்டும் சூட்டும் எடுத்து உடனே தைக்கவும், அதை போட்டுக்கொண்டு நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டும். நான் ரயிலில் வந்து இறங்கியதும் நீ என்னை பார்க்க ராஜநடை நடந்து அருகில் வர வேண்டும். 8 ஒன்று தர வேண்டும். உன்னையும் என்னையும் கிண்டல் செய்த தோழிகள் எல்லோருடைய முகத்திலும் கரியை பூச வேண்டும். நான் உன்னை பார்த்து அசந்து போய் நிற்க வேண்டும். இப்படிக்கு உங்கள் சிந்தாமணி. ஐயோ, பின்குறிப்பு பொன்மனே, உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை லொட்டரியில் எழுதி அனுப்பவும். நான் வரும்போது வாங்கி கொண்டு வருகிறேன். பல்லு தேய்க்கிற புஷ், மஞ்சள் கலர் தொப்பி, பச்சை கலர் கண்ணாடி, கீழே போடுற ஷூ, உள்ள போடுற சட்டி. சட்டிக்கு சந்தையில் வாங்கலாமாப்பா? இங்க போடுற சட்டியா? இதுக்கெல்லாம் கூட சட்டி போட செய்யறா. சீக்கிரம் வண்டி கட்டு, நான் மாமாவை கூட்டு வரேன். இப்பவே சத்தியமங்கலம் போறோம். பொண்ணு சட்டி அளவு இல்லையாப்பா? சரி, நம்மளோட கொஞ்சம் பெருசாத்தான் இருக்கா. இதுல இருக்கிற மாதிரியே சட்டை தைக்கணும், துணி எடுத்து போடும். இந்த மாதிரி துணியெல்லாம் எடுக்கிறீங்க, உங்க பொண்ணுக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளைய பாத்துட்டீங்க போலுக்கு. என்ன பார்த்தா உனக்கு மாப்பிள்ள மாதிரி தெரியலையா? லொல்லுதான் போட்டேன். ஏமாமா, இவன் கிட்ட நான் தான் மாப்பிள்ள சொல்லியா? நீதான் மாப்பிள்ள ஊருக்கே தெரியும்டா. தெரியும் தெரியும். ஆனா எனக்கு தெரியாது. சரிப்பட்டு வராது. வேண்டாமா? கோச்சிக்காதீங்க தம்பி, அவன் ஏதோ தெரியாதமா சொல்லிவிட்டான். ஐயா, உன் மேல கிழிக்கிறது தானே. எந்த கழுத மாப்பிள்ள இருந்தா உனக்கு என்னையா? என்ன பார்த்தா உனக்கு கழுது மாதிரி தெரியுதா? ஐயோ, நீங்களா மாப்பிள்ள? ராஜகலை சொட்டுதே. பக்கெட்டை கொண்டு வந்து புடிச்சுக்கலாம். ஐயோ, எடுத்து போடியா. என்னையா வேடிக்கை? வேலை பாருங்க. என்ன பாத்தீங்களா, சாக்குனி மாதிரி இருக்கு. இது சரிப்பட்டு வராது. தள்ளு, நானே எடுத்துக்கிறேன். அம்மா, இதா பீமா, எப்படி இருக்க? பொண்ணுமணி தம்பி, உட்காந்து தம்பி. நான் சௌரியமா தான் இருக்கிறேன். இத பாரு,
இந்த பொம்மையில இருக்கிற மாதிரியே இந்த துணியெல்லாம் எனக்கு தச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி தான் எனக்கு தைக்க தெரியாது தம்பி. இதெல்லாம் டவுன் தையக்காரங்க தான் தைப்பாங்க. தேள் கொடுக்கு மீச திருகிடுவேன். பொம்மைய பார்த்து வெட்ட வேண்டியதுதானே? கண்ணு பாக்குது, கை வெட்டுது, தச்சு கூட. நான் அரை டவுசர் போடுற காலத்துல இருந்து அண்டர் டாயர் போடுற வரைக்கும் நீ தானே தச்சு கொடுக்குற. அதையும் கொஞ்சம் நீட்டி தச்சு கொடுத்து. இப்ப நீ தச்சு கொடுக்கல, உன் நரம்பு எடுத்து நானே தச்சிருவேன். வேணாம் தம்பி, எப்படியாவது கஷ்டப்பட்டு நானே தைச்சு விடுறேன். ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ஆஹா, என்ன ஒரு தோற்றம்! ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ, புன்னகை மலரோ, அழகினை ரசித்தேன், அழகினை ரசித்தேன், அமுதத்தை குடித்தேன், குடித்தேன். பொண்ணுமணி, என்னாச்சு என்னாச்சு? கால் உள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. இந்த காலை நானே போடுறேன். என்ன உள்ள ஒரே இருட்டா இருக்கு? காலையே காணோம். வருதா? வருது வெளியே வருது. வருதுப்பா. வருது. அம்மா! கைய வெளியே எடுத்து விடு. ஆள் எடுத்ததுக்கு மூஞ்சி வந்து போச்சு. நீ கையை எடுத்தா வாய் அடிக்க வேண்டியதான். நீ மாட்டி காட்டு, நான் பார்த்து சொல்றேன். எப்படி இருக்கு? முழுசா எப்படி இருக்கு? கொஞ்சம் இரு. இத நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படி இருக்கு. பொண்ணுமணி, நானும் எவ்வளவு நேரமா முடியாது வண்டியில உட்காந்துக்கிறேன்ப்பா. அது சிந்தாமணி உட்கார இடம். நீ உட்காந்து அதிகப்படுத்திடுவேன். குதிரை பக்கத்துலயே கழுத்த மாதிரி ஓடிவா. என்ன பண்ணி? சிந்தாமணி ஊர்ல இருந்து வந்து ஸ்டேஷனுக்கு போறேன். அதுக்குதான். ஐயோ, இவங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. ஏடா வா. இந்த தடவை சிந்தாமணி வருது இல்ல, வந்த உடனே எனக்கு அதுக்கு கல்யாணம். ஏடா நீ சொல்லவே இல்லை. ஐயோ, இது என்ன அலங்காரம்? சிந்தாமணி வந்து வண்டியில உட்கார்ந்தாதான் அலங்காரமே.